வாழ உடற்பயிற்சி மிகவும் அவசியமாகின்றது. உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், யோகாசனத்தை உலகம் முழுவதும் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். தேவகி என்னும் அம்மையார், அவர்களுக்கு வயது 55, கல்யாணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறது. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் டெக்னீஷியன்ஸாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் யோகாசனத்தை கற்று அங்கே மக்களுக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புவதற்காக இங்கே வந்து ஆசிரியர் பயிற்சி பெற்று அங்கே போய் சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். அவர்கள் இப்பொழுது சில அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். நான் பார்க்க வேண்டும். 55 வயதில் இது போன்ற ஆசனமா எப்படி செய்கிறார்கள் பாருங்கள் என்பதை பார்க்க வேண்டும். குறுகிய காலத்தில் 24 மணி நேரமும் அவர்கள் ஆசனத்தில் தான் இருப்பார்கள். இயற்கை உணவைத்தான் சாப்பிடுவார்கள், கனிவளங்களைத்தான் சாப்பிடுகிறார்கள். ஆகவே அவர்கள் உடம்பு வெகு சீக்கிரத்தில் வளையும் தன்மை வந்து விட்டது. சற்று குண்டாக இருந்தாலும் எடையை குறைத்தார்கள். ஆசனங்களை அற்புதமாக செய்கிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது அனுமான ஆசனத்தை முதலில் செய்ய போகிறார்கள். வலது காலை வைத்து மெதுவாக அனுமான ஆசனத்தை எல்லாம் அவ்வளவு இலகுவாக செய்ய முடியாது. அனுமான ஆசனம் மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்துவிட்டு இடது காலை வைத்து செய்யுங்கள். அப்படியே இருங்க கொஞ்ச நேரம். பாருங்கள், இவைகளெல்லாம் கடின பயிற்சி பெற்றால்தான் முடியும், சாதனை பெற்றால்தான் இது போன்ற ஆசனங்களை எல்லாம் செய்ய முடியும். அதுவும் 55 வயதில் ஆரம்பித்து இதெல்லாம் செய்வது என்பது மிக மிக கடினம். அப்படியே முன்னால் குனியுங்கள். முன்குனிந்த அனுமானாசனம். மெதுவாக எழுந்திருங்கள். மெதுவாக கலையுங்கள். சக்கராசனம் எவ்வளவு அழகாக செய்கிறார்கள் பாருங்கள். எந்த வயதிலும் எவ்வளவு குண்டாக இருந்தாலும் ஆசனம் செய்வதற்கு தடையாக இருக்கிறதா என்று பாருங்கள். சக்கராசனத்தை எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். இப்படி செய்யுங்கள். சக்கராசனத்தை பக்கவாட்டில் செய்கிறார்கள். கவனிக்க வேண்டும். மெதுவாக, அவசரப்படாமல் பாருங்கள். 55 வயது, 3 குழந்தைக்கு தாயானவர்கள், அரசு உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்று ஆசனத்தை பழகி ஆசிரியர் பயிற்சி பெற்று அங்கே மலேசியாவில் இக்கலையை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முயன்று இங்கே வந்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். நமது தமிழர் அங்கே மலேசியாவில் போய் அரசு உத்தியோகம் பார்த்து அதிலே ஓய்வு பெற்ற பின்பு இந்த கலையை படித்து இந்தியாவுக்கு வந்து கடித்து அங்கே போய் மக்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்க போகின்றேன். மக்கள் விரும்புகிறார்கள்.
சொல்லிக் கொடுப்பதற்கு சரியாக ஆசிரியர்கள் அங்கே இல்லை. எப்படி என்று இங்கே வந்து இந்த பயிற்சி பெற்று அங்கே செல்ல இருக்கிறார்கள், பயின்று கொண்டு இருக்கிறார்கள். இதுபோன்று பல பெண்மணிகள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு நமது இந்திய நாட்டில் இந்த கலையினுடைய முக்கியத்துவம் இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஓரளவு இன்றைக்கு இந்த கலையில் நமது மக்கள் இதில் ஈடுபாடு கொண்டு பயின்று கொண்டு இருக்கிறார்கள். இன்னமும் அதிகமாக நாம் இதில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.